வெல்கம் டு மை சேனல் கவிதா விலாக்ஸ். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கவிதா விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது பிஎட் எஜுகேஷ்னல் சைக்காலஜியில் செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின் என்ன, 10 மார்க் கொஸ்டின் என்ன, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய நியூ டேர்ம் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ தேர்ட் யூனிட் கம்பேர் பண்ணும்பொழுது அதை விட இதில் உங்களுக்கு டாபிக் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கவனித்தல் அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு கவனம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு புலன் உணர்வு, அதுக்கப்புறம் புலன் காட்சி, முழுமை காட்சி விதி, அதுக்கப்புறமா திரிபு காட்சி, இல்பொருள் காட்சி, நினைவு, இந்த வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு பொருள் தெரிஞ்சிருக்கணும். 10 மார்க் கொஸ்டின் அப்படின்னு பார்த்திங்கன்னா கவனித்தலை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் யாவை அப்படிங்கிறது இதில் 10 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் கவனித்தலை தீர்மானிக்கக்கூடிய அக காரணிகளை விளக்குக 5 மார்க் கொஸ்டின். கவனித்தலை தீர்மானிக்கக்கூடிய புற காரணிகளை விளக்குக 5 மார்க் கொஸ்டின். வகுப்பறையில் மாணவர்களின் கவனத்தை கவர்வதற்கான வழிகள் 5 மார்க் கொஸ்டின். புலன் காட்சி புலன் உணர்வு வேறுபடுத்துக 5 மார்க் கொஸ்டின். திரிபு காட்சி இல்பொருள் காட்சி என்பதை வேறுபடுத்துக, அது 5 மார்க் கொஸ்டின். அதே மாதிரி புலன் காட்சியில் ஏற்படும் தவறுகளை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக அப்படிங்கிறது ஒரு 5 மார்க் கொஸ்டின். நினைவினுடைய வகைகள் யாவை 5 மார்க் கொஸ்டின். சிறந்த நினைவினுடைய இயல்புகள் யாவை, அகைன் 5 மார்க் கொஸ்டின். நினைவினை மேம்படுத்தும் யுக்திகள் யாவை அப்படிங்கிறதும் 5 மார்க் கொஸ்டின். இதில் கவனித்தலை தீர்மானிக்கக்கூடிய அந்த அக காரணிகளை விளக்குக அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த உருவ அளவு, அடர்த்தி, மாற்றம், வேறுபாடு, புதுமை, இயக்கம், திரும்ப திரும்ப தோன்றுதல், முழுமை பெற்ற உருவம், இதை மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். அதே சேம் டைமு கவனித்தலை பாதிக்கக்கூடிய அக காரணிகள் கேட்டாங்கன்னா விருப்பார்வம், தேவை, ஆயத்த நிலை, மனநிலை, உடல்நிலை, இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் தனியாக 5 மார்க் கொஸ்டின்ஸில் எழுதணும். நெக்ஸ்ட்டு புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியதிகள் யாவை, லாஸ் ஆஃப் பர்செப்சுவல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின். அதில் முழுமை காட்சி விதி, அண்மை விதி, ஒப்புடைமை விதி, மூட்ட விதி, தொடர்ச்சி விதி அப்படின்னு 5 லாஸ் அதில் இருக்குது. லா ஆஃப் ப்ரெக்னன்ஸ், லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி, லா ஆஃப் சிமிலாரிட்டி, லா ஆஃப் க்ளோசர், லா ஆஃப் கண்டினியூட்டி அப்படிங்கிறது இந்த 5 இதையும் எழுதணும். இதில் கெஸ்டால்ட் அப்படிங்கிற ஒரு கொள்கை தான் முழுமை காட்சி விதி அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு புலன் காட்சி அப்படிங்கிறது ஒரு முழுமையாக ஒருமைப்பாடுடன் பெற்று விளங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நினைவின் வகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் ஷார்ட் டேர்ம் மெமரி எழுதணும், லாங் டேர்ம் மெமரி எழுதணும், சென்சரி மெமரி. புலனறி நினைவு அப்படிங்கிறது குறுகிய கால நினைவு, நீண்ட கால நினைவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் நினைவிலுள்ள வகைகள். புலனறி நினைவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம புலன்களால் மட்டுமே உணரக்கூடிய அந்த நினைவு, ஏதாவது ஒரு காட்சிகள் இல்லை ஒரு சவுண்டு, இப்போ ஒரு ஸ்மெல் இருக்குது, இது எல்லாமே உங்களோட புலன்களால் உணரக்கூடிய அந்த நினைவு. ரொம்ப அண்மையில் நடந்த நிகழ்ச்சிகளை மட்டும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குதுன்னா அது குறுகிய கால நினைவு. நீண்ட கால நினைவு அப்படின்னா இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு கவிதை ஞாபகம் இருக்குது, உங்களுடைய நண்பர்களுடைய அந்த ஒரு டெலிஃபோன் நம்பரு, இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி, இல்லை பர்த்டே, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீண்ட கால நினைவு. ஒரு சிறந்த நினைவினுடைய இயல்புகள் அப்படின்னா எப்படி இருக்கணும், அதாவது பழைய அனுபவங்களை மிக விரைவாக அவங்களால சொல்ல முடிஞ்சதுன்னா அது ஒரு நினைவு, சிறந்த நினைவுன்னு சொல்லலாம். துல்லியம் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியை அப்படியே எதுவும் சிந்தாமல் சிதறாமல் மிக சரியாக சொல்கிறது தான் துல்லியம்.
அதாவது அந்த நிகழ்ச்சி நடைபெற்று எவ்வளோ காலம் ஆனாலும் அந்த லென்த் ஆஃப் டைம் வந்து எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் அவங்களால சரியாக கூற முடியுது அப்படின்னா தான் சிறந்த நினைவு. அதே மாதிரி தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்களை நம்மளால் வெளியில் கொண்டு வர முடியணும், அதுதான் வந்து எளிதாக வெளிக்கொணர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய விஷயங்களை நினைவில் வச்சுருக்கோம். அந்த ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கேள்விகளை வந்து சரியாக சொன்னோம் அப்படின்னா தான் நமக்கு வேலை கிடைக்கும். ஸோ அந்த சமயத்தில் அது வந்து ஞாபகத்துக்கு வரணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நினைவினை மேம்படுத்தும் யுக்திகள், அதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது SQ3R முறை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா மல்டி சென்சரி லேர்னிங், பல்புலன்வழி கற்றல் அப்படின்னு பார்க்கணும். கற்றலில் வந்து முன்னோக்கு தடை பின்னோக்கு தடை வந்து ஏற்படாத மாதிரி நம்ம படிக்கணும். இப்போ SQ3R அப்படிங்கிறது அப்படிங்கிறது ஒரு சர்வே, நோட்டம் விடுதல்னு சொல்கிறோம். வினா எழுப்புதல் அப்படிங்கிறது கொஸ்டினிங். அந்த 3R வந்து ரிசைட், ரிப்பீட், அதுக்கப்புறம் ரிவ்யூ. அதில் வாய் விட்டு மெதுவாக படிக்கிறது வந்து ரிசைட்டு, பல முறை திரும்ப திரும்ப படிக்கிறது வந்து ரிப்பீட். மீள்பார்வை அப்படிங்கிறது நம்ம ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெத்தட் வந்து அதில் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து செகண்ட் யூனிட்டில் இருக்குது. ஸோ அதை நல்லா வந்து புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீண்ட காலத்தில் நினைவில் இருக்கும். இன்னொன்று படிச்சுட்டு நீங்கள் ஒரு டைம் எழுதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாவே அது உங்களுக்கு எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை நீங்கள் செல்ஃப் எவால்வேட் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஒரு எளிமையான மெத்தடாக இருக்கும். ஸோ ஆர்வத்தோடு படிங்க, எழுதி பாருங்கள், நிறைய மதிப்பெண் பெறுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.